வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்ல இன்னைக்கு ஓகேங்களா, ஸோ 4/5/2025 இந்த டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ஓகேங்களா, ஸோ யூஜிடிஆர்பி பிஆர்டி அவங்களுக்கான இங்கிலீஷ் டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1 4/5/2025 ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த பிளான் அப்படியே வீக்லி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது பேசிக்கில் என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் எக்ஸாம்பிளில் 23/11/2025 இந்த டேட் வரைக்கும் வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்லேருந்து எம்சிக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் இந்த டாப்பிக்கை படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இதே ப்ராசஸ் தான் ரெகுலராக போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த டாபிக் யூனிட் 1ல இருக்கக்கூடிய இந்த 5 டாபிக் படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்ல யூஜிடிஆர்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ, ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆனது கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா படிங்க, பொறுமையாக படிச்சுட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அதை கையில் எடுத்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ஷேட் பண்ணுறீங்க. ஈவினிங் வந்து ஆன்சருக்கு கொடுத்துருவோம். அந்த ஆன்சருக்கு வச்சு டிக் பண்ணுறீங்க. டிக் பண்ணிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி உங்களுடைய மார்க் வந்து 100க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப் நம்ம குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா குரூப்பில் போட்டிங்க அப்படின்னா மேம் பார்த்துட்டு யார் ஃபர்ஸ்ட் மார்க், யார் செகண்ட் மார்க், யார் தேர்ட் மார்க் சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஆனது கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ மோட்டிவேஷன் தான் மட்டும் நம்மளால் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ படித்து முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் வந்து எடுத்து எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 4/5/2025 இன்னைக்கு நைட் ஒரு 10 PM எழுதி சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம்லையும் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீ கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ சார் நான் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட் நான் படித்து முடிச்சது சார், இப்போ நானும் இந்த டெஸ்ட் வந்து எழுதலாமா? ஸோ டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? 100 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல் வெளியிலேருந்து ஜாயின் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எழுதலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு டெஸ்ட் வந்து டெமோ டெஸ்ட் வந்து என்ன பண்ணா ஃபீஸ் வந்து 50. ஓகேங்களா? ஸோ 110 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து என்ன பண்ணா தனியாக ஒரு 50 ரூபா பே பண்ணிட்டு இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எழுதிக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த 50 பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு 9952563890 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பே பண்ணிட்டு இந்த டெமோ டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ டெமோ டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டெஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? 20 டெஸ்ட் போட்டிருக்கோம், 10 ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னதான் படிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த படிச்சதை ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு படிப்பாங்க, ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம், சைட் பை சைடு ரிவிஷனும் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 20 டெஸ்ட், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 10, மாடல் எக்ஸாம் வந்து 3. ஓகேங்களா? ஸோ மாடல் எக்ஸாம் வந்து நம்ம டேட் வந்து போடல. ஏன் போடலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்க முடிச்சுட்டு உங்களுக்கு சும்மா விட மாட்டோம். ஓகேங்களா? 23/11/2025 இந்த டேட்ல வந்து நீங்க படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட் விட மாட்டோம். நீங்க படிங்க, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டைம் எல்லாமே எக்ஸாம் வருது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட் சொல்லி ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் வந்த வேண்டி தான் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் 1 வரும், மாடல் எக்ஸாம் 2 வரும், மாடல் எக்ஸாம் 3 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 எக்ஸாம் எழுதினீங்க அப்புறம் தெரிஞ்சு போயிடும் 150க்கு 125 மார்க்குக்கு மேலே கன்ஃபார்ம் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், ரிவிஷன் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம மேலே எந்த தப்புமே கிடையாது. நல்லா ரிவிஷன் பண்ணால் நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 33 டெஸ்ட் வருங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2500 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபீஸு. அடுத்ததான் ஆரம்பிக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ்க்கு வந்து ஃபீஸ் ஆனது மாறும். நல்லா தெளிவாக புரிஞ்சுவாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்பதான் எல்லாருமே படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஆனது அதிகரிக்கும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் தான். ஓகேங்களா? ஸோ பிவைக்கு கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டாங்களோ அந்த சிலபஸ் வைஸ் கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் மெத்தட் மட்டும் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின் தரோம் அப்படின்னா அந்த 100 கொஸ்டினும் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து எழுதி நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி ஈவினிங் வந்து ஆன்சருக்கு கொடுத்துருவோம். ஆன்சருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து தனியாக இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பான், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்கள் டவுட் அப்படின்னா
எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து கால் கொஞ்சம் பிஸி வெயிட்டிங் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சார் லாஸ்ட் டைம் வந்து 150க்கு 100 மார்க் எடுத்தேன் சார், எனக்கு வந்து வேலை கிடைக்கல சார். ஸோ என்ன பண்றோம், இதுக்கு கூட ஒரு 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் டெய்லியும் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் செஞ்ச தப்ப நீங்க திரும்ப செய்யாதீங்க, நல்லா படிங்க. 125 மார்க்குக்கு மேல எடுக்கணும், அதான் நம்ம டார்கெட் இருக்கணும். ஸோ ஏற்கனவே படிச்சுட்டீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு டவுட் அப்படின்னா யூஜிடிஆர் பத்தி இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.